ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கல்யாணங்களில் போடுற கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தாங்க. ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு. கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகா பொடி நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நல்லா பரட்டிக்கோங்க. இது கொஞ்சம் பரட்டினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாசிப்பருப்பு ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச பருப்பு அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் போகிற அளவுக்கு வதக்குனீங்கனாக்கா கரெக்டாக இருக்கும். இந்த பருப்பு உங்கள்கிட்ட வறுத்த பருப்பு இருந்தாலும் சரி, இல்லை வறுக்காத பருப்பாக இருந்தாலும் சரி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கோஸ் ஏற்கனவே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கோஸ் சேர்க்கும் போது தண்ணி நம்ம நிறைய சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சிலர் அது கழுவிட்டு போடும்போது அதிலே கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது தண்ணி நீங்கள் சேர்க்கவே வேண்டாம். அதில் இருக்கிற தண்ணியிலையே நல்லா வெந்துடும். அதனால் தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம். இப்போ நல்லா ஒரு கிளறிட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தண்ணி இதில் ஊற்றாமல் உள்ளங்கையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தெளிச்சிக்கோங்க. அதுவே போதுமான அளவுக்காக இருக்கும் இந்த கோஸ் வேகிறதுக்கு. ஏன்னா இதுவே தண்ணி காயின்றதுனால தண்ணி நிறைய தேவைப்படாது. பாருங்கள், நல்லா பரட்டிக்கிட்டாச்சு. இப்போ நான் உள்ளங்கையில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த காயில் தெளிச்சிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஊற்றின தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். இது நல்லா ஒரு கிளறிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கரெக்டாக வெந்து வந்துடும். மூடி வச்சதுக்கப்புறமா 3 to 4 மினிட்ஸில் இந்த காய் சூப்பராக பஞ்சு போல் வெந்து வந்துடுங்க. இப்போ இதை மூடி வச்சு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம போட்டிருக்க பருப்பு எல்லாமே நல்லா சூப்பராக வெந்திருக்கு. பாசிப்பருப்பு வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஒரு 3-4 மினிட்ஸ்லேயே அதுவும் நல்லா வெந்துடும். அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே வதக்கி சேர்த்துருக்கோன்றதுனால இன்னும் சீக்கிரமாக வெந்துடும். இப்போது திருகின தேங்காய் இப்போ நம்ம 3 விரல் சைஸுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அந்தளவுக்கு தேங்காய் திருகி அதையும் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. தேங்காய் சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாங்க. தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுப்பு நிறுத்திடலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும். நம்மளோட பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கல்யாண கோஸ் பொரியல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.